வெல்கம் டு அவர் சேனல் BLTNPSC 23. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்னப்பா பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்றது பார்த்துட்டோம். சிலபஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? டேபிள்ஸ் பார்த்தோம். டேபிள்ஸ் என்னப்பா 1:1, அது 1:1ல இருந்து 20:20 வரைக்கும் நீங்க படிச்சுக்கணும்னு சொன்னேன். அடுத்து என்னது? ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்ஸ் என்னப்பா 1 ஸ்கொயர்ல இருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் என்னன்னு பார்த்தோம். அடுத்து 35 ஸ்கொயர் என்னன்றது பார்த்தோம். அடுத்து கியூப்ஸ் பார்த்தோமா? கியூப்ஸ் என்னது? 1 கியூப் அண்ட் so on 10 கியூப் வரைக்கும் பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோல ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ப்பா. என்ன சொல்லி கொடுத்தேன்னா 15 × 15, 25 × 25. அதாவது யூனிட் பிளேஸ்ல 5ல முடிகிற நம்பர், 10th பிளேஸ்ல சேம் டிஜிட் இருக்கிற நம்பர் ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் பார்க்க போறோம். நம்பர் சிஸ்டத்துல பேசிக் திங்ஸ் என்னன்றது பார்த்துடலாம்ப்பா. இப்போ நம்பர் சிஸ்டத்துல பேசிக்கா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு நம்பர் சிஸ்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ் என்னப்பா? இயல் எண்கள். இயல் எண்கள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, அடுத்து ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் என்னப்பா? முழு எண்கள்னு சொல்றோம். இந்த இயல் எண்கள் கூட ஒரு 0 மட்டும் சேர்த்தா அது முழு எண்கள் ஆயிடும். அடுத்து என்னது? இன்டீஜர். இன்டீஜர்னா முழுக்கள்னு சொல்றோம். முழுக்கள்னா இந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஹோல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த முழு எண்கள் கூட நெகட்டிவ் நம்பர்ஸ் -1, -2 இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்? நமக்கு முழுக்கள் ஆகும். இதுல பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போ 1, 2, 3 இது மட்டும் தான் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இந்த இயல் எண்களுக்கு ஈக்குவலா இருக்கும். இதெல்லாம் 1 வேர்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னப்பா? -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். -1, -2 இப்படி போய்கிட்டே இருக்குல்ல, இது நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். சரி, பாசிட்டிவ் எடுத்துட்டோம், நெகட்டிவ் எடுத்துட்டோம். அப்ப 0 என்ன சொல்லலாம் அப்படின்னா நடுநிலை, நியூட்ரல் தான் சொல்லுவோம் 0ன்றது. அப்ப நியூட்ரல் நம்பர்னா என்னது? 0 இதுல. சரி, அடுத்து அப்ப நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன சொல்லலாம்? 0வோட சேர்ந்தது என்ன சொல்லலாம்? குறையற்ற முழுக்கள்னு சொல்லலாம். குறையற்ற முழுக்கள் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். அது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0, 1, 2. அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த ஹோல் நம்பர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னது? அது நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஹோல் நம்பர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா ஒரு 0 மட்டும் தான் சேரும். நான் நெகட்டிவ்னா 0 சேரும். சரி, அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா பிராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, 2/3, 5/6 இந்த மாதிரி இருக்கிறதுதான் ரேஷனல் நம்பர்ஸ். அதான் சொல்லியிருக்கோம். P/Q அந்த ஃபார்மேட்ல இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த கீழே இருக்குல்ல டினாமினேட்டர்ல, அதாவது பகுதியில இருக்கு பாத்தியா, அது என்னது? Q 0 இருக்கக்கூடாது. சப்போஸ் 0 வரணும் என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனாலதான் 0 இருக்கக்கூடாது. இந்த நம்பர்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்? நம்ம விகித முறு எண்கள் சொல்றோம், இல்லைன்னா ரேஷனல் நம்பர்ஸ். என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். பின்ன வரையில் எப்படி இருக்கும்? தொகுதி பை பகுதின்னு இருக்கும். இந்த எழுதிருக்கோம் பாருங்க, -1, -1/2, -1/4 இருக்கு. இடையில நம்பர்ஸ் இருக்கும். 1/3 இருக்கும், 1/6 இருக்கிறதுக்கு இடையில நம்பர் இருக்கும். சரியா? 1/4 இதெல்லாம் என்னது? விகித முறு எண்கள், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் என்னப்பா? நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ். ஒரு நம்பர் இருக்குன்னா டெர்மினல், அதாவது கடைசி ஒரு பாயிண்ட் முடியாம போய்கிட்டே இருக்கிற நம்பர்ஸ் தான் என்னது? நான் டெர்மினேட்டிங் நம்பர். இது என்ன சொல்றோம்? விகித முறா எண்கள் சொல்றோம். இது முடிவிலா எண்கள் சொல்லுவோம். முடிவுலாம் போய்கிட்டே இருக்கும். இது எக்ஸாம்பிள் என்ன? √2 வேல்யூனா 1.414ன்னு வரும்பா. 141414 போய்கிட்டே இருக்கும். ரூட் வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 1.4141414 இப்படி போய்கிட்டே இருக்கும். இது ஸ்டாப் ஒன்னே இல்ல. அதான் என்னது? √2. அதே மாதிரி √3 1.732 இப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி √5. அடுத்து பை வேல்யூ நமக்கு தெரியும்ல, 3.14145 இப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்து 7 வரும், இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த ஈன்றது என்னன்னா ஆயிலர் நம்பர் சொல்றோம். சயின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் இந்த ஆயிலர் நம்பர். இதெல்லாம் என்னதுன்னா விகித முறா எண்கள்னு சொல்லுவோம். இது முடிவிலா எண்களா இருக்கும். என்னது? விகித முறா எண்கள். சரி, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க. நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? 1, 2, 3 இப்படியே வந்துட்டே இருக்குமா? இதான் என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர் ஒரு 0 மட்டும் சேருங்க. ஒரு 0 மட்டும் சேர்த்தா என்ன வரும்? ஒரு 0 மட்டும் சேர்த்தீங்கன்னா உனக்கு என்ன வந்துடும்? ஹோல் நம்பர் வந்துடும். இது கூட நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் சேருங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் சேர்த்தா உங்களுக்கு என்ன வந்துடும்? உங்களுக்கு Z வந்துடும்.
சரியா? அடுத்து Qல வந்து fraction, இப்ப 2/3, 5/6 இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் என்னதுன்னா Qல வந்துரும். இந்த Q டேஷ்ல என்ன வரும்? √2, √3 இது வந்து தனியா தான் இருக்கும். E, π இதெல்லாம் என்னதுன்னா விகிதமுறா எண்கள்னு சொல்றோம். இப்ப இது மொத்தமா சேர்ந்தது என்னன்னு சொல்றோம்? ரியல் நம்பர்ஸ் சொல்றோம். இப்ப இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை ஆயிரும். சொல்லிருக்கேன். இன்னைக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 24 into 26 நீ மல்டிப்ளை பண்றீங்க, என்ன வரும்? 4 6 are 24, ரிமைண்டர் 2, 2 6 are 12, 12 plus 2 14. அடுத்து இது வந்து என்னது? 4 2 are 8, இது 4. இதை ஆட் பண்ணுங்க, 4 12, ரிமைண்டர் 1 6 24. இது ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். 24 இருக்கு, 26 இருக்கு. இது எப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு யூனிட் பிளேஸ் ஆட் பண்ணி பாருங்க. 4 plus 6 என்னப்பா வரும்? 10. இந்த யூனிட் பிளேஸ் ஆட் பண்ணா உங்களுக்கு 10ன்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 4 6 என்னது? 24 அப்படியே எழுதிருங்க. இந்த 2 இருக்குல்ல, மேல இருக்க 2ல 1 ஆட் பண்ணிருங்க. அப்ப என்ன? 3 3 2 6 வந்துருச்சு ஆன்சரு. இதே மாதிரி செக் பண்ணி பாருங்க. 13 17 ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இது ரெண்டும் வந்து ஆட் பண்ணா 10 வரணும். இந்த 10th பிளேஸ் வந்து சேமா இருக்கணும். அந்த கண்டிஷனுக்கு தான் அப்ளை ஆகும். அப்ப என்னது? 3 7 21 அப்படியே எழுதிக்கலாம். இதுல ஒரு 1 தான் ஆட் பண்ண போறேன். அப்ப 2 into 1 2. 13 17 சார் டேபிள்ஸ் படிச்சிருக்கோம்ல ப்ரீவியஸ் இதுல. அப்ப 13 17 221 தானே வரும். இதே மாதிரிதான் பாருங்க. 57 53. இப்ப பாருங்க 7 plus 3 என்ன? 10 வருதாப்பா? அப்ப என்னது? 7 3 21 அப்படியே எழுதிடலாம். இதுல 5க்கு என்ன சொல்லணும்? 5 plus 1 6, 6 5 30. இவ்வளவு பெரிய நம்பர் நம்ம எழுதிட்டு இருந்தா எவ்வளவு டைம் ஆகும்? இப்ப இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நீ சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாரு 69 61. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 69 1 9 is 9. 9 போடுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து இதுக்கு முன்னாடி வந்து உனக்கு கிடைச்ச மல்டிபிளிகேஷன் பாரு 2 டிஜிட் வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சிங்கிள் 9 தான் வந்திருக்கு. அப்ப 09 நம்ம போட்டுக்கிறணும். 09 போட்டுக்கிறணும். 6 plus 1 என்னப்பா? 7 7 6 are 42. ஓகேயா? நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம போடுறதுக்கு வெறும் 9 போட்டு அப்படியே எழுதிடுவோம். 429 சொல்லிட்டு 2 டிஜிட் தான் நம்ம அலர்ட் பண்ணணும். 09 போட்டுட்டு என்னது? 42. சரி, இதே மாதிரி நீங்க சம் பிராக்டிஸ் பண்ணலாம்ப்பா. ப்ரீவியஸ்ல என்ன சொன்னேன்? 15 25 15 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நானு? இந்த யூனிட் பிளேஸ்ல வந்து 4 6 ஆட் பண்ணா உனக்கு 10 வரணும். இந்த 10th பிளேஸ், இந்த பிளேஸ் இருக்கு பத்தியா? 10வது ஸ்தானத்துல வந்து என்னன்னா சேம் நம்பரா இருக்கணும். அதன் மல்டிபிளிகேஷன் இப்ப பாத்துட்டோம். இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மெத்தடை பிராக்டிஸ் பண்ணி பாருங்கப்பா, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.